ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இன்றைக்கி திருமூர்த்தி ஹில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா உடுமல்பேட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு, அந்த பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தெரியுது. இதுதான் வந்து திருமூர்த்தி ஹில்ஸ். இது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கனாலே எப்போவுமே பச்சை பசேன்னு இருக்கும். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா மலை தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வியூ க்ளோஸில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே, இந்த லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலையாக தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வந்துட்டோம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா டேம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கிராஸ் ஆகிட்டு இப்போ போகலாம். இப்போ வந்து நம்ம டேமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட போகிறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டருக்கு. இதுதான் வந்து டேமு. வெளில போகிறோம் வாங்க, என் கூட வந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணலாம் நீங்களும். பார்த்திங்கன்னா இப்போ மணி 1:00 இருக்கும். வெயிலும் அடிக்கி அதே, பட் காற்று செம்மையாக இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மழை பெய்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நிறையா இருக்கும். இந்த லாக்டவுன் டயத்தில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா, யாரும் இங்கே வராதனால ஒரு பேப்பர் கூட இல்லை. அவ்வளோ நீட்டாக இருக்குது டேமு. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது நாங்கள் பார்த்த டேம் மாதிரி இருக்குது. அவ்வளோ வியூ நீட்டாக இருக்குது. வியூ பார்த்தாலுமே தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சட்டை இதெல்லாம் ஃபுல்லாமே தண்ணி போகும். நான் இது வந்து அந்த ரோட்டில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி தெரியும். இப்போ தண்ணி கம்மி, இந்த தடவை மழை கம்மிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காற்றுக்கு நெளியாக தெரியுது தண்ணி. அதாவது வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இனி 3 கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா நம்ம அந்த கோயில்கிட்ட போய் மேலே ஹில்ஸுக்கு மேலே போகலாம். அது அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டேம் பார்த்தது தான் உங்களுக்கு நான் காட்டினேன். அந்த எவ்வளோ கிலோமீட்டர் டேமில் இருந்துங்கிறக்கோசரம் தான் உங்களுக்கு அந்த பிக்சர் வீடியோ ஆட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அவரும் நானும் சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நின்று இதுவே உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு. இங்கே வந்து நாராயணன் பெருமாள் கோயிலும் இருக்குது. இங்கே நிறைய டெம்பிள் இருக்குது. பட் நாங்கள் இப்போ எங்களுக்கு டைம், அதாவது வந்து எப்படி சொன்னால் இந்த டயத்தில் வந்து லாக்டவுன் டயத்துலாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம பார்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இதாக தெரியுது. பூராமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேமுக்குள்ளே வந்து நம்ம இப்போ போக முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெளி வியூ தான் என்னால் எடுக்க முடியுது. சாரி, ஃபோன் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே நிற்கவே விடலை. அதனால் வந்து உங்களுக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நான் நின்று எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பட் உள்ளே உங்களுக்கு போகாத மாதிரி ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ போய் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே ஏன் கேட் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லேடிஸ் இருந்தாங்களா, ஸோ அதனால் நான் அதுக்கோசரம் அதை ஷூட் பண்ணல. இப்போ எங்களை டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இல்லைங்காட்டி அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா கோயில். இது வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சலிங்க அருவிக்கு போகிறதுக்கு உண்டான இது. அங்கே பார்த்திங்கன்னா குரங்குலாம் உட்காந்துருக்காங்க. இங்கே அதுதான் நிறைய இருக்கும். இந்த முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம போனாலே பறப்பானுங்க. இப்போ ஏதோ சைலண்ட்டாக இருக்கானுங்க, இல்லைன்னா வந்து தாவுவானுங்க. எனக்கு இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்ட முன்னாடி இருக்கிற இடம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இதெல்லாம் தடுப்பு வச்சு தடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஃபுல்லாமே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னு, இந்த லாக்டவுன் டைமில்
இது மாதிரி இருக்க இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவை வரும்போது ஃபீலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த இடம் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் வந்து அதிகமாக போட்டு அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ இது மாதிரி பார்த்து நாங்களாம் பல வருஷம் ஆச்சுங்க. அவ்வளோ நீட்டாக போகுது தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் இது வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா பக்கம் யூஸ் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுன்ட்டு இது வந்து நவகிரகம் சாமி இருக்கிற இடம் வந்து இது நம்ம வந்து இங்கே திருமூர்த்தி மலைனாலே மும்மூர்த்தி தலை சொல்லுவாங்க. அதாவது வந்து விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3 பேர் சேர்ந்துருக்குது. இது வந்து முருகர் டெம்பிள், அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வாவ், தண்ணி எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்கன்னா. இவ்வளோ க்ளீனாக போய் ஏன்னா க்ளீனாக போகும், பட் வந்து சைட்லலாம் ஏதாவது போட்டு வச்சு அசிங்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ இது இவ்வளோ நீட்டாக இருக்குது. இது ஃபுல்லாமே உங்களுக்கு தடுப்பு தான் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே குரங்கு உட்காந்து சேட்டை பண்ணுறாங்க. கேமராவில் தெரியுமா என்னன்னு தெரில. இதுதான் வந்து மும்மூர்த்தி தலை இருக்கிற இடம். நம்ம போவாங்க சாமி கும்பிட்றத நம்ம முடிஞ்சால் ஷூட் பண்ண முடியும்னா காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா மங்கி உட்காந்து சாப்பிட்டுருக்கான். எவ்வளோ சமத்தாக உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்களா அவன். இது பார்த்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்ஸுக்காக அந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் நின்று போகணும். அதாவது வந்து கோயிலுக்கு இந்த கர்ப்பகிரகம் மட்டும்தான் தொடர்ந்து பூஜை நடத்துகிறாங்க. வேறு எல்லா பக்கமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இது பண்ணிட்டு தான் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பையனுங்க என்ன பண்ணிகிட்ருக்குறானுங்கன்னு. ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. இவ்வளோ சைலண்டெல்லாம் உட்கார மாட்டானுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தாலே நம்மளை இப்போ அட்டாக் பண்ண வருவானுங்க. சரி, அவங்களும் பழகிட்டானுங்க. அவங்களுக்கும் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தரிசனம் மாட்டிருக்கு மனுஷங்களே. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எதுவுமே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்திருப்பானுங்க, ஜாலியாக இருந்திருப்பானுங்க. இது வந்து கோபுரம் நம்ம பார்க்குறது. அது வந்து மும்மூர்த்தி தலைவர் கோபுரம் இப்போ பார்த்துட்ருக்குறது. இதுக்கு பேக் சைடு வந்து நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி கால் கழுவிட்டு அங்கெல்லாம் போய் சாமி கும்பிடுவோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதாவது காது குத்து இதெல்லாம் பண்ணுற இடம் வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்லாக இவனுக்கு தான் சேட்டை அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கானுங்க பாருங்கள். மேலே ஏறி எங்கெங்கே தொத்துறானுங்கன்னு பார்த்தீங்களா. இங்கே ஒருத்தன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே பயந்துட்டான். 2 ஐயோ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எனக்கு பின்னாடி ஒருத்தர் பெரியவன் இருந்தான். எங்கேயாவது அட்டாக் பண்ணிடுவானோன்னு பயந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் மங்கினாலே பயந்தாங்க. அவங்க ஒருத்தர் நடந்து போகிறான். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சும்மா இந்த இடத்துல தான் வியூக்கோசரம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னொரு மண்டபம் இருக்குது, பட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுல்லாகவே. இல்லைன்னா உங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் காது ஊற்றுனா கூட இங்கே தான் பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தர் பெரியவன் வர்றான். வேண்டாம், அவனை டென்ஷன் பண்ணாமல் நான் சைலண்ட்டாக போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குட்டி இப்போ நான் போகும்போது வந்தால் என்னை பார்த்தான். இன்னொருத்தனும் வந்து என்னை பார்க்குறேன். ஐயோ சாரிடா தங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பின்பற்றிட்டு இருக்கான். இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஃபால்ஸுக்கு போகிறது. பட் இந்த கொரோனா டயத்தினால ஃபுல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடு வந்து ஃபால்ஸுக்கு போகலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. பட் அவங்க வந்து அது வந்து எல்லாருமே போய் யூஸ் பண்ணும்போது அந்த இதாயிருங்கிறக்கோசரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு காட்டியிருக்கலாம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இருக்கிறேன். இங்கே இருந்து சாமி கஜையாக இருக்கிறேன். இங்கே கீழே வந்து அனுமர் இருக்குது. அப்படி அனுமர் சாமி இருக்குது. இது வந்து கொடிக்கொம்பன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை தீபம் சரி நம்ம தீபம் ஏற்றுற அன்றைக்கி அந்த இதில் தீபம் ஏற்றுவாங்க. இது கோயிலோட ஃபுல்லுவே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காண்ட்ருக்காரு. சரி, அவர் என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. நானும் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் அங்கே உட்காந்துட்டு அப்படியே இந்த மலையை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது இந்த தண்ணி இது எல்லாமே வந்து இங்கே வேலி போட்டு முள்ளு போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வேலி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளெல்லாம் இருக்குது. உள்ளே விட மாட்டாங்க. நானே ஒரு ப்ளீஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு இங்கே நின்று எடுத்து நான் மற்ற இடத்துல இருந்து விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃபுல் லென்த்துமே பார்த்தீங்கன்னா டேமுக்கு போகிற இந்த தண்ணிக்கு வந்து டேமில் போய் சேரும்.
பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் இந்த மீன் சாப்பிடாம போகவே மாட்டோம். எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போவோம். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், யாருமே வரல. ஆனால் நீட்டாக தான் இருக்குது, பயம் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய கடை இருக்குது, பட் எங்கள் ஃபேவரட் கடைனா இங்கே தான். இது வந்து மீன் மேலே வந்து இந்த மசாலா பொடி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.